அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னன்னு கேட்பீங்க. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ எவ்வளோதான் நம்ம உயிரை பறந்தாலும் இந்த பாருங்க உழைச்சி தான் வாழணுன்றது. இப்போ வந்து நான் எந்த ஆலயத்துக்கும் போகல, எந்த இதுக்கும். ஆனால் இறைவனை நம்ம உணர்ந்துன்னு இருக்கோம். இதை பாருங்க, இப்போ நான் தச்சின்னு தான் இருக்கிறேன். அப்போ இறைவனை இதையும் செய்ய சொல்கிறது. அப்போ இறைவன் இருக்கிறாரு, இதையும் நம்மளுக்கு வந்து நல்லதும் செய்கிறாரு. இப்போ நம்ம வந்து தன்னம்பிக்கையில் வாழ்கிறோம். இதை பாருங்க, அங்கே வந்து செதுக்குவேன். இந்த பாருங்க நீங்கள் தைக்கிறேன். இப்போ வந்து நானே இதை தச்சு பாருங்க ஜாக்கெட் தான் தைச்சுன்னுக்கிறேன். விசில் உட்காந்துன்னு ஜாக்கெட் தைக்கிறேன். இதுதான் நம்ம கிட்ட ஆண்டவன் என்ன இது பண்ணுறாரா அதை செயல்படுத்தணும். ஊரை ஏமாற்றக்கூடாது. நம்மளுக்கு வந்து ஊரை ஏமாற்றுறது, பெரும்பாலும் குழந்தைங்களை ஏமாற்றுறது எனக்கு பிடிக்கிறது இல்லை. நம்ம குழந்தைங்களுக்கு உண்மையே சொல்லணும். உண்மைன்றது இறைவன் வந்து உண்மை, இறைவன்றது ஆலயன்றது உண்மை, இறைவன்றது உண்மை, தாய் தந்தைன்றது உண்மை. இப்போ வந்து உங்கள் இப்போ வந்து நிறைய பேர் வந்து தவறாகவே பேசின்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் காதில் வாங்காதீங்க. அதே மாதிரி இறைவன் ஆலயம் சொல்லுங்க. இப்போ வந்து எல்லோரும் நிறைய பேர் வான்னு கூப்பிட்டுருக்குறாங்க. எங்கேயும் போகாதீங்க. நீங்கள் போகிற ஒன்று இறைவன் ஆலயம் ஒண்டி தான். இப்போ தாய்கிட்ட போனால் தான் நம்மளுக்கு வந்து நல்லது கெட்டதுன்னு உபதேசம் பண்ணுவாங்க. நீங்கள் என்னதான் எங்கெங்கேயோ போனாலும் தாய்கிட்ட மடியில் போய் உக்காண்டிங்கன்னா எப்பா சாப்பிட்டியாப்பா சொல்லலாம்னு கேட்குறவங்க தாய் ஒண்டி தான். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எங்கே தான் உயிரம் பண்ணாலும் ஆலயங்கள் செல்லும் போது அப்பா தாய் மடி மாதிரி உங்களை கூப்பிட்டு வந்து உங்களை வந்து சித்தத்தை தெளிய வச்சு உங்களை வந்து பக்கத்தில் உட்கார வச்சுப்பாரு. அப்படி தான் அப்பா சொல்கிறாரு. எனக்கு சொல்கிறது அப்படி தான் சொல்கிறாரு. இது வரைக்கும் நான் ஆலயங்கள் நிறைய போல இருந்தாலும் நம்ம வந்து இங்கேயே இருந்துன்னு இறைவனை உணர்ந்துருக்கிறோம். இங்கேயே இருந்துங்கன்னு இறைவனை நாங்கள் உணர்ந்துன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ நான் சொல்கிறதா இருக்குது. அதான் சொன்னேன், சித்தம் போக்கு சிவன் போக்குன்ட்டு போயின்னுக்கிறேன் நான். அப்போ வந்து உங்களுக்கு வந்து உணர்த்துகிற அளவுக்கு ஆண்டவன் கொடுத்துன்னு இருக்கிறாரு. எனக்கு எல்லாமே கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் நான் வந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணின்னுக்கிறேன். இதை வந்து கேளுங்க. இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ வந்து போலி வாக்கத்தில் வந்து உண்மையான குரு நான் பார்த்த குரு. அதேமாரி கண்ணப்பன் சாமி வந்து அப்போ இருந்ததெல்லாம் பட்டினத்தார் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ குருங்கோ கண்ணப்பன் சாமி, கண்ணப்பன் குரு, அப்புறம் கோபால சித்தர், இதெல்லாம் வந்து நான் உண்மையாக உணர்ந்து அப்போ. அப்புறமேட்டு இது போலி வாக்கத்தில் வந்து அப்பா ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவரை நான் உண்மையாக உணர்ந்தேன். நான் கண்டிப்பாக வந்து அவரை உணர்ந்ததே உங்களுக்கு காட்டி இருப்பேன் நான். அப்போ வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார். எனக்கு அதுவே எனக்கு பெரிய விஷயம். எங்கள் அப்பனே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாருன்னா பெரிய விஷயம் இல்லையா? அப்போ நிறைய வாட்டி சொல்லுவார், இறைவன் உங்களுக்குள்ளே வரமாட்டார், ஆத்மா அங்கே வரும் உங்களுக்குள்ளே சொல்லுவார். அதே மாதிரி வந்து அவர் ஆத்மாவாக ஆகிட்ட பிறகு தான் நான் போயிருக்கிறேன் அந்த இடத்துக்கு. எங்கள் அப்பா என்னை அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்போ போகும்போது எங்கள் அப்பா வந்து அங்கே வந்து 6வது குரு அவர் எனக்கு. இந்த உலகத்தில் நேர்மையாக வாழ்ந்து இறந்த குரு தான் அந்த கோழி வாக்கத்தில் அந்த நித்யானந்த அப்பா. எனக்கு எங்கள் அப்பா அனுப்பிச்சது எனக்கு வந்து 6வது குரு. அதான் 6 குரு வரணும் பொழுது. இப்போ வாழ்ந்த குரு, அப்போ வந்து இருந்த குரு 5 பேர், ஜீவகுரு ஒருத்தர் இப்போ வாழ்ந்தது. இப்போ வந்து 6வது குருவாக அவர் அனுப்பிச்சார் எனக்கு. அதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து உலகத்தில் வந்து நடக்கிறத வந்து அப்படியே எனக்கு வந்து காட்டுறாரு இறைவன். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். இதில் தான் இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் உணரலாம். நிறைய பேர் அதை உணர்றதே கிடையாது. உணராத வந்து ஏதோ நம்ம போய் கற்றுக்கணும் வந்துட்டு என்னென்னத்தையும் சொல்லின்னுக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. ஒன்றே ஒன்று தான், இறைவன் ஆலயம் ஒண்டி தான் செலவு. நீங்கள் இறைவன் ஆலயம் சித்திர ஆலயம் போங்க, உங்களுக்கு வந்து எல்லாமே நன்மை நடக்கும். 2 தான், இறைவன் ஆலயம் சித்திர ஆலயம் போனாவே உங்களுக்கு எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் போயிட்டு ஒன்றுத்துமே உதவாத ஆளுங்கிட்டலாம் போயிட்டு ஆலோசனை கேட்குறேன்னு உங்கள் இதுவை வந்து பறி கொடுக்காதீங்க. உங்கள் இதுவை பறி கொடுத்துடாதீங்க. அன்பே சிவம். இந்த மகா சிவராத்திரிக்கு சித்திராலயம் போவோம்.
ஆலயம் போய் போய் 4 கால பூஜையை பார்ப்போம், நன்மையுடன் இருக்கும். அன்பே செய்வோம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருக்கும். கப்போரையிட்டோ தெரியலையே, அதுவே எனக்கு புரியலையே, இறைவனிடம் நான் செல்வேனா, என்னப்பன் இறைவனிடம் நான் செல்வேனா. அன்பே செய்வோம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம். நம்ப பாய்.